தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் திரு துரைகருணா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ கருத்துக்களை கேட்டிருக்க கூடும். ஜெயலலிதாவை சந்தித்ததுதான் அரசியல் வாழ்க்கையில நான் செய்த தவறு அப்படின்னு 2006 கூட்டணி பற்றி பேசுகிறார். இந்த கடந்த கால கூட்டணி பற்றி தற்போது பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கா? இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீங்க? மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் அரசியலில் பல வரலாற்று பிழைகளை செய்திருக்கிறார். அந்த வரலாற்று பிழைகள் என்ன என்பது அரசியல் களத்திலே கடந்த 30-35 ஆண்டுகளாக பயணிக்கிற அனைவருக்குமே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் மீது கொலைப்பழி சுமத்தி வெளியே அனுப்பிய அந்த நாள் முதல் மீண்டும் திரு கருணாநிதியோடு உடன்பாடு கொள்ளுகிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதியையும் அவருடைய புதல்வர் இன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் பொது மேடைகளிலும் பொதுவெளிகளிலும் மாநாடுகளிலும் செயற்குழு பொதுக்குழு எல்லா கூட்டங்களிலுமே மிக கடுமையாக ஆவேசத்தோடு இந்த திராவிட இயக்கத்தை அழிக்க வந்த குடும்பம் கருணாநிதி குடும்பம். அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தவறை தமிழக மக்களுக்கு இழைத்து விட்டார்கள். எனவே திமுகவையும் வேரோடி மண்ணோடும் ஒழிப்பேன் என்று சபதம் எடுத்தார். வாரிசு அரசியலாக திரு ஸ்டாலின் அவர்களை கொண்டு வருவதை ஒருபோதும் தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள். இதை விட கடுமையா சொன்னாரு, ஒரு கிளை செயலாளர் பதவிக்கு கூட லாயக்கற்றவர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்று குறிப்பிட்டவர் தான் மரியாதைக்குரிய சகோதரர் வைகோ அவர்கள். அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், சிந்தனையாளர், அறிவு மிகுந்தவர், ஆற்றலாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட உடனே பல முன்னணி தலைவர்கள் அவரோடு வந்தார்கள். செஞ்சி ராமச்சந்திரன், கணேசன், எல் கணேசன், பொன்னுத்துராமலிங்கம், திருநெல்வேலி லட்சுமணன் என்று பல முன்னணியினர் அவரோடு வந்தார்கள். அன்றைய தினம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரான நூற்றாண்டை கடந்த மரியாதைக்குரிய ஐயா சங்கரையா சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது செங்குத்தாக பிளவுபட்டு விட்டது. இனி வைகோவின் கைதான் ஓங்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில் இருந்த மதிமுக இன்றைக்கு எந்த நிலைக்கு வந்திருக்கிறது? இதனுடைய விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் வைகோ அவர்களுடைய பேச்சை கேட்கணும். நாம அப்படிதான் புரிந்து கொள்ளணும். அவர் மீது ஒரு பரிதாபமான பச்சாபதானமான உணர்வுகள் தான் இதை கேட்பவர்களுக்கு, வைகோவனுடைய உரையை கேட்பவர்களுக்கு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவரு பல முறை ஒரு 21 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தருகிறது என்று 2001 அல்லது 21 எனக்கு நினைவில் சரியா இல்லை, ஒரே ஒரு தொகுதியை மாற்றி கேட்டு அது தரவில்லை என்றுடன் அங்கிருந்து மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்து போயஸ் கார்டன்ல ஒப்பந்தம் போட்டு போனாரு. அப்புறம் தனித்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு முறை போனாரு. சரியான நேரங்களில் எல்லாம் தவறான முடிவுகளை எடுப்பது வைகோவின் சுபாவம் என்பதை இப்போதைய அவருடைய பேச்சு நமக்கு வெளிப்படுத்துகிறது. நன்றி திரு துரைகருணா, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.